ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமஹா. ஸ்ரீ குருப்யோ நமஹா. இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ கோதண்டராமர் சன்னதி ஸ்ரீரங்கம். இங்கதான் கம்பநாடாருடைய ராமாயணம் அரங்கேறிய ஒரு புண்ணிய ஸ்தலம் இது. எந்த ஸ்ரீராம பெருமான கம்பநாடார் ஆழ்ந்து அனுபவிச்சு நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்துக்கு கொடுத்தாரோ, எந்த ஸ்ரீராமச்சந்திர பிரபு ஆதிகவியான வால்மீகி இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாரோ, எந்த ஸ்ரீராமரை தினமும் தினமும் துதிச்சு இந்த நாட்டினுடைய இந்த தார்மீகமான உருவு ஏற்பட்டிருக்கோ, அந்த ஸ்ரீராமர் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எல்லா கோணங்களிலும் ஆழ்ந்து உள்வாங்கி சிந்தனையில் வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில செல்வம் நாளும் நல்குமே, அப்புறம் தீமையெல்லாம் சிதைந்து போகுமே அப்படின்னு கம்பநாடர் சொல்றார். அந்த மாதிரி நமக்கு இப்போ ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 17 ஸ்ரீராம நவமி மட்டும் 48 நாள் நாம அயோத்தியில் ராமர் பிரதிஷ்டையை முன்னிட்டு இந்த சிறப்பான ஸ்ரீராம நவமியை ஒட்டி 48 நாள் நம்ம ராமாயணத்தை அலசி ஆராயறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. மகாகவி காளிதாசர் ராமனை பத்தி சொல்லிட முடியாது அப்படிங்கிறார். கம்பநாடார் ராமனை முழுசா வர்ணிக்க முடியாதுங்கிறார். வால்மீகியோ அவர் சிந்தனைக்கு எட்டாதவர் அப்படின்னு சொல்றார். அப்படி இருக்கும்போது ராமனை சிந்திக்கிறதுக்கு நம்மளுடைய புத்தி மாத்திரம் எம்மாத்திரம். ஆனா இதுல என்ன அப்படின்னா, ஸ்ரீராமனுடைய அருள் இருக்கிற பட்சத்துல நாம அந்த ஸ்ரீராமனுடைய அருள்னால ஸ்ரீராமனுடைய ஸ்வரூபத்தையும் ஸ்ரீராமனுடைய விவகாரத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஸ்ரீராமனையே நமஸ்காரம் பண்ணி இந்த யஜ்யத்தை நம்ம ஆரம்பிப்போம். இந்த மாபெரும் யஜ்யம்ல எல்லாரும் நேர்ல கலந்துக்கணும்னு விரும்புறோம். அதனால சென்னை சுவாமி வித்யாரண்யா சத்சங் ஹால், பிரம்ம வித்யா மந்திர், டி நகர்ல மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து தினமும் சாயங்காலம் 7லேருந்து 9 சங்கீர்த்தனம் இருக்கும், முக்கியமா உபன்யாசம் இருக்கும், பூஜை இருக்கும், பிரசாத விநியோகம் இருக்கும். எல்லாத்துலயும் நீங்க எல்லாரும் கலந்துண்டு நாம தர்மத்துக்கும் சத்சங்கத்துக்கும் இந்த நாட்டுல நம்மளுடைய ஒரு பங்களிப்பை நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடுக்கலாம். எல்லோரும் வருக வருக அப்படின்னு ஸ்ரீராமனையும் ராமனுடைய குலதெய்வமான ஸ்ரீரங்க பெருமானையும் பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிறேன். ஹரி ஓம்.